இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி வந்து முருகன் மாநாடு நடத்த போகிறாங்க. சீமான் தெளிவாக எதிர்த்துட்டாரு. மதத்தை அரசு அருமையான முதல் ரியாக்ஷன் சீமான் கிட்ட தான் வருது, பாராட்டுக்குரியது. ஆமாம், இந்த விஷயத்தில் அவர் சீமான் பாராட்டுக்குரியவர். கரெக்ட். அமித்ஷா பேசிட்டு போன அடுத்த நாள் சீமான் ரியாக்ட் பண்ணிட்டார். இது தவறு, இது மதவாத அரசியல், முருகனை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறேன்னு தெளிவாக தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சுட்டாரு. விஜய் கிட்டேருந்து ஏதாவது ரியாக்ஷன் வந்ததா? இல்லை. அப்போ என்ன அரசியல்வாதி? ஒரு இஷ்யூவில் காணாமல் போய்ட்றீங்களேங்க. சீமானால் ரியாக்ட் பண்ண முடியுதில்ல. இதுதானே அந்த கட்சியோட ஸ்டாண்டு. சீமான் வந்து தெளிவாக அந்த இஷ்யூவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, சொல்கிறாரு. சரியான பொலிட்டிக்கல் பார்ட்டினா அதுதான். உங்களுக்கு வந்து ஒரு கோர் இஷ்யூவில் லைட்னிங் ஸ்பீடில் மின்னல் வேகத்தில் எதிர்ப்பு வரணும், கருத்து வரணும். அவர்கிட்ட வருது இல்லை, உங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லையா? நமக்கு பெரிய கேள்விகள் ஒன்றும் இல்லை. இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நடக்கக்கூடிய அரசியலை பார்த்து தெளிந்து தான் இருப்பீங்க. அதில் நமக்கு இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மனுஷன் மதுரையில் ஒரு கூட்டம் போட்டார், மாநாடு போட்டார். அதில் எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர்னாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேள்விதான், இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உங்கள் விஜய் எங்கப்பா இருக்கீங்க? எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்கப்பா, ஏதாவது பேசுங்க தங்கம், ஏதாவது பேசுங்க. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையா முருகன் மலையான்னு சொல்லி ஒரு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு. இது நீங்க என்ன மலை அப்படின்னு சொல்லிடுங்க. அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, வாயில மென்டோஸ் போட்டாரு, வாய்க்கு போடும் பூட்டு. வாயை திறந்தா பிஜேபியை பேசிட்டாகணும், பேசினா அவர் மேல வழக்கணும். ஏன் ஒரு தேர்தலை சந்திக்கல, மக்கள் பிரச்சனைய சந்திக்கல, மக்கள் கிட்ட போய் குறைகளை கேட்கல, போராட்ட களத்துக்கு வரல. ஆனா 50 பேரை கொண்டிருக்காருங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர். எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. ஆனாலும் மக்கள் விடலையே. விஜய பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை என் மகன் வாங்கி கொடுத்துட்டான், அதனால என் மகன் செத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு தியாக தலைவிகளெல்லாம் தமிழ்நாட்டில் நமக்கு அடையாளம் காட்டிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஐயா விஜய் அவர்கள். பேசினா பிஜேபிக்கு வச்சுக்கிறோம், ஆனா கொள்கை எதிரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சிக்கந்தர் மலையா சிங்கார வேலரின் மலையா என்று குழப்பமே இல்லை. திருப்பரங்குன்ற மலை தமிழர்களின் மலை, தமிழர்களின் மலை. அது கார்த்திகைக்கு தீபம் ஏத்தணும், மலையில ஏத்தணும். கன்னியாகுமரியில அத்தனை மலை இருக்கு, வெட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க ஏத்துங்களே கார்த்திகை தீபத்தை, அங்க ஏத்துங்களே, ஏத்த மாட்டாங்க. ஏன்? பாஜகவினுடைய நண்பர், பாஜக படியளக்கக்கூடிய ஆசாமி அதானி அவர்களுடைய துறைமுகத்திற்கு கன்னியாகுமரியினுடைய மலைகள் வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, தினமும் பல நூற்றுக்கணக்கான டன் கன்னியாகுமரி மலைகள் பிஜேபி அதானிக்கு வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது. அதனால் கன்னியாகுமரி மலையை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இதே பிஜேபி காரங்க கிட்ட, ஆர்எஸ்எஸ் காரங்க கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், சாமி முக்கியம் தானே, சாமி முக்கியம் தானே. நாம ஒண்ணு கேட்போம், வா வா இங்க இருக்கக்கூடிய இறை வழிபாட்டுல சமஸ்கிருதத்தை ஒழிப்போம், தூய தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடுவோம், தேவாரம் திருவாசகம் பாடி கருவறையில பூஜிப்போம், வருவியா? இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் வருவார்கள்? வரமாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டார்கள். செத்து போச்சு. சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். சுக்லாம்பர்தம் சசிவர்தம் அதான் வேணும் அவங்களுக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன நடக்குது, என்ன சொல்லுது? நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு என்னங்க? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்கணும். தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தால் மட்டும் பத்தாது, தமிழ் வழிபாட்டு மொழியாக வேணும். இங்க பல பேர் சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய பி டீம். நாங்க யாருக்கும் பி டீம் கிடையாது. நாங்கள் எங்களை ஈன்றெடுத்த எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள், எங்கள் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய பி டீம். அவர்கள் ஆயுதத்தை வைத்து போராடினார்கள், நாங்கள் அறிவாயத்தை வைத்து தமிழர்களுக்காக, தமிழர்களின் உரிமை மீட்சிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். யாராவது
ஒருத்தர் இங்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பி.கே. சேகர் பாபு, யாராவது ஒருத்தர் தமிழ்ல வழிபாடு தமிழ்ல குடமுழுக்கு நடக்குதா? இங்க நீதிமன்ற உத்தரவு இருக்கு, இருந்தாலும் தமிழ்ல குடமுழுக்கு நடக்குதா? நடக்காது. காரணம் என்ன? காரணம் என்ன? அவர்கள் சமஸ்கிருதத்தை வாழ வைப்பதற்காக வந்தவர்கள். தமிழர் என்று பேசுவாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற ஆட்சிக்கு வருவார்கள், வந்தார்கள். வந்த பின்பு எங்கே தமிழ், எதிலே தமிழ் இருக்கிறது என்று கேட்க வைத்து விட்டார். நாங்க சொல்றோம், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய கருவறைகளை கட்டாயம் ஒழிக்கும் தமிழ். எப்படி ஒழிக்கும்? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிழைப்பும் பிழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகளை கண்டு இன்று வீடு உற்றேன் என்று மாணிக்க வாசகனார் எழுதிய தேவார பாடல் எல்லா சிவன் கோயிலையும் ஒழிக்கும். விஷ்ணு கோயில பல்லாயிரம் பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஒழிக்கும். சமஸ்கிருதம் எங்க போகும்? எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு போகும். அது எங்கிருந்து வந்தது? வடநாட்டில் இருக்கக்கூடிய சமாதியிலிருந்து வந்தது. வடநாட்டுக்கே இந்த சமஸ்கிருதம் அனுப்பி வைப்போம். இதை பேசுவார்களா? பேசுவார்களா? எங்களை பிடிஎம் என்று சொல்வாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்ச 2021 தேர்தலில் திமுக வென்றது எப்படி? நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி வரவில்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள், பாஜக உள்ள வந்துரும். பாஜக எங்க இருக்கு? பாஜக எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. டிசம்பர் 6 என்ன நாள்? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். அதை தாண்டி அது என்ன நாளாக என்று நினைவு கூறப்படுகிறது? இங்க இருக்கக்கூடிய திமுக பதாகைகள்லாம் பார்த்தேன். இஸ்லாமிய சொந்தங்கள், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சொல்லுவாங்க, சிறுபான்மையினருடைய வாக்குகள் தொடர்ச்சியாக 30-35 ஆண்டுகளாக காங்கிரஸ் கூட்டணி தான் போகுது. காரணம் என்ன? 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி நடந்த பாபர் மசூதி இடிப்பு. பாபர் மசூதியை இடித்தது RSS சங் பரிவார கும்பல் தான். அதை மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு வித்திட்டது யார்? அதுக்கு வித்திட்டது யார்? பாபர் மசூதியை இடித்து விடலாம், இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய இடங்களை நாம் இடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய, ஒரு வெறிய RSS சங் பரிவார கும்பலுக்கு கொடுத்தது யாரு? யாரு? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான். இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான். 1984 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து திண்ணையில இருந்தவனுக்கு திடுக்கிற ராஜயோகம் வந்த மாதிரி ராஜீவ் காந்தி வெற்றி பெற்று ஆட்சியில இருக்கிறார். அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், தூர்தர்ஷன்ங்கிற ஒரு தொலைக்காட்சி இருந்தது, ஒரு சேனல் இருந்தது, மத்திய அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சி. அது அந்த டிவியில வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராமாயணத்தை ஒளிபரப்பியது யாரு? ராமாயணம் என்கின்ற இந்த இதிகாசத்தை உண்மையில நம்ப வச்சது யார் தெரியுமா? இந்த இஸ்லாமியர்கள் வட்டம் வட்டம் வாக்களிக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சி தான். இந்த காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி ராமாயணத்தை அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் போட்டு காட்டுங்கள் என்று சொல்லி அரசு செலவுல ராமாயணம் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி தொடரை எடுத்தது இந்த இஸ்லாமியர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த காங்கிரஸ் கட்சி தான் வந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒட்டுமொத்த தேசமும் ராமாயணத்தை பார்க்க குளிச்சு கோயிலுக்கு போற மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. ராமாயணத்தை நம்பினார்கள். அது இதிகாசம். இதிகாசம். ராமன் பிறந்ததாகவோ ராமன் ஆட்சி செய்ததாகவோ எங்கேயும் வரலாறு இல்ல. வரலாறு இல்ல. அது ஒரு இதிகாசம். அதுக்காக இந்த நாட்டின் ஜனநாயகம், இந்திய நாட்டின் மதச்சார்பின்மை குழி தோண்டி புதைக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் 6, 1992ஆம் ஆண்டு.